இயக்குனர் பாக்யராஜ் காலமாகி இருக்கிறார். இந்நிலையில் நம்முடன் இணைப்பில் ஒளிப்பதிவாளர் திரு ஓம் பிரகாஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். பாக்யராஜ் அவர்களினுடைய இந்த இறப்பு செய்தி இன்று காலையே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. உங்களுடைய நினைவஞ்சலிகளை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். ஆக்சுவலி நியூஸ் கேட்டதுமே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா சாரோட நான் ரொம்ப வருஷமா அப்பப்போ நம்ம மீட் பண்ணி சார்கிட்ட பழகிட்டு இருந்திருக்கேன். என்னன்னா வாகை சோடவான்னு ஒரு படத்துல சாரோட ஒர்க் பண்ணேன். என்னோட படத்துல நடிச்சாரு. அது நான் ரொம்ப ப்ரிவிலேஜா ஃபீல் பண்றேன். ஏன்னா ஒரு மாஸ்டர் ஆஃப் ஸ்கிரீன் பிளேன்னு சொல்ற ஒரு மாஸ்டரோட நான் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையான நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு மாஸ்டர் இப்போ நம்ம இழந்துட்டு இருக்கோம். நம்மளோட பிலிம் இண்டஸ்ட்ரியில எல்லாருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் இந்த டைம்ல நான் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அவரோட நீங்க பயணிச்சிருக்கீங்க அந்த படத்தின் வாயிலாகவும் மற்ற நேரங்களிலும் ஏதாவது மறக்க முடியாத ஒரு கான்வர்சேஷனை நினைவு கூற முடியுமா சார்? ஆக்சுவலி வாகை சுடவா படத்துல நிறைய அது டோட்டலாவே ஒரு சீரியஸ் சினிமாவா பண்ணதுல அவரோட இன்புட்ஸ் நிறைய கொடுத்திருந்தார் ஸ்கிரீன் பிளேல. அது டைரக்டர் சர்க்குணமும் அதை நிறைய அக்செப்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த படத்துல ஃபுல்லாவே ஒரு சிங்கிள் லொகேஷன்ல ஷூட் பண்ணதுனால நிறைய ஒரே லொகேஷன்ல நிறைய சீட் பண்ணி எல்லாம் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அதுல சார் நிறைய சீன்ல அவரோட சீன்ஸை ரொம்ப இன்வால்வ் ஆகி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி டைரக்டருக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுத்துட்டு நிறைய நாங்க ஷூட் பண்றதை நிறைய அப்ரிஷியேட் பண்ணி நிறைய என்கரேஜ் பண்ண மாதிரி நிறைய பண்ணிட்டு இருந்தாரு. அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருந்துச்சு. அதனால கண்டிப்பா அவர் எங்க வாகை சோடவால நடிச்சது என்னால மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வா நான் நினைக்கிறேன். வாகை சோடவா படத்துல அந்த காட்சிகளை பார்க்கும் போதே முழுவதுமாக ஒரு வறட்சியான இடங்கள் அந்த மாதிரியான காட்சிகளை ஏற்படுத்தணும்னு மெனக்கடல்களையும் நீங்க பண்ணிருக்கிறத எங்களால பார்க்க முடியுது. ஒரு பசுமையான காட்சிகள் எல்லாம் இல்லாம அந்த இடத்திற்கு ஏற்ற மாதிரியான காட்சிகள் இடம்பெற்றிருக்கும். அந்த சமயத்துல பாக்யராஜ் அவர்கள் உங்களை எப்படி பாராட்டி இருக்காரு? என்ன மாதிரியான ஒரு அட்வைஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்காரா? என்னன்னா அந்த பிலிம்ல டோட்டலா அந்த வறட்சியான ஒரு கிராமமா இருக்கிறதுனாலதான் அவங்க விவசாயம் பண்ண முடியாம இந்த மாதிரி ஒரு செங்கல் தொழிலுக்கு வராங்க. அதனால படத்துல எங்கேயுமே கிரீன் இருக்கக்கூடாதுன்னு நாங்க டிசைட் பண்ணி ஃபுல்லாவே அந்த மாதிரி ஈவன் காஸ்டியூம்ல கூட எங்கேயுமே கிரீன் கலர் ஸ்கீம் எங்கேயுமே இருக்கக்கூடாதுன்னு அவாய்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நான் கலர் ஸ்கீம் இப்படி எல்லாம் டீட்டெயிலா ஒர்க் பண்றதை பார்த்து அவர் ரொம்ப பாராட்டினாரு. அதே மாதிரி படம் பார்த்துட்டும் ரொம்ப பேசினாரு. சார் அந்த டீட்டெயிலா ஒர்க் பண்ணது ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அவருடைய மகிழ்ச்சியை என்னோட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் போட்டோகிராஃபி பத்தியும் பேசினாரு. இடையில நான் அவரோட ஆட் ஃபிலிம்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணேன். அப்ப கூட நிறைய வாகை சோடவா படத்தை பத்தி தான் நிறைய பேசினாரு. அது எனக்கு ரொம்ப சாரி சொல்லுங்க, நீங்க இன்டரப்ட் பண்ணீங்க. இல்ல சார், சொல்லுங்க. இல்ல அதான் அவரு இந்த மாதிரி என்னன்னா இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் ஸ்கிரீன் பிளே மாஸ்டர்னு சொல்ற அந்த மாதிரி ஒரு லெஜெண்ட் நம்மளோட ரொம்ப ஜோவியலா அவர் டிஸ்கஸ் பண்றது எல்லாமே நம்ம அப்கமிங் யங்ஸ்டர்ஸ்க்கு இது ரொம்ப ஒரு மோட்டிவேட்டிங்கா இருந்துச்சுன்னு சொல்ல. நிச்சயமாக சார். பாக்யராஜ் அவர்களினுடைய நினைவுகளை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.